ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஃபன் சாம்பார். இந்த சாம்பார் சுலபமாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான சாம்பார். பருப்பே இல்லாமல் இந்த சாம்பார் சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம். மீடியம் சைஸ் ஒரு 5 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் 4 தக்காளி பழம் போட்டுக்கலாம். இதிலே 4 பச்சை மிளகாவும் 4 பல்லு பூண்டும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போது இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். 5 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வெந்திருக்கு. இப்போது இதில் இருக்கிற தண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் லேசாக மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. வாங்க இப்போ சாம்பார் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன். கட் பண்ணி வச்சுருந்த ஒரு கைப்பிடி வெங்காயம் இதிலே போட்டுக்கலாம். பொடியாக நறுக்குன்னா ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. 3 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வேக வச்சுருந்த தண்ணியை இதில் சேர்த்திடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது இதிலே ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குழம்பு நல்லா தண்ணி மாதிரி தான் இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம கடல மாவு கரைச்சி ஊற்ற போகிறோம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் கடல மாவு எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடல மாவு கரைச்சி வச்சுருந்ததை இதில் ஊற்றிடலாம். இது நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்க விடுங்க. அப்போ தான் கடல மாவோட பச்சை மணம் போகும். அவ்வளோதாங்க, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படியே போட்டுக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும். பொடியாக நறுக்குன்னா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையும் தூவிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஹோட்டல் ஸ்டைலில் பருப்பே இல்லாத சாம்பார் சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சுட சுட இட்லியும் தொட்டுக்க இந்த சாம்பாரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். இது கூடவே நான் தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன். ஒர்க் போகிறவங்க கூட இந்த சாம்பார் சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.